Hi friends, welcome to Non-Stop Go Tamil channel. 1979 model actually morning diesel bullet. இந்த வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலை பார்த்துருக்கோம், டெஸ்ட் ரிவ்யூ வந்து பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ வந்துட்டு பதிவு பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த வண்டியோட பெட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சென்டர் பெட் போட்டது. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக செல்ஃப் வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம செட்டில். தென் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக இன்ஜின் ரீஸ்டோரேஷன் வந்துட்டு பண்ணணுக்கோசரம் வந்துச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணிட்டோம். அது என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கு எல்லாமே நான் அப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு டீசல் புல்லட் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னென்ன ஒர்க் என்ன பண்ணியிருக்கேன் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் டீசல் புல்லட் ஓரியன்டான நிறையா வீடியோஸ், ரீஸ்டோரேஷன், ட்ராவலிங் பிளாக்கு, இந்த மாதிரி குரூப் ரைடு, சோலோ ரைடு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். எல்லாமே சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தென் வந்துட்டு ஒரு 7 days பிஃபோராகவே ஒரு வீடியோவில் வந்து எஃப்சி ப்ராசஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய சேல்ஸ் வீடியோ வர்றதுக்கு காரணம் வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் பார்த்துட்டிங்கன்னா, எந்த ஏரியாவில் வண்டி எடுக்கிறீங்களோ, எந்த டிஸ்ட்ரிக்டில் வண்டி எடுக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் அது வந்து எஃப்சி பண்ணுற மாதிரி சூழ்நிலை இப்போதைக்கு இருக்குது. ஆடி ஆஃபீஸில் சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கறனால. ஆனால் வண்டி எடுக்கிறவங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் எங்கள் ஊரில் எடுக்கிறீங்கனாலும், உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பழைய ஓனரோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. தென் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, அவங்களுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். அப்போ தான் உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதெல்லாமே அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஐகானில் வந்துட்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த வண்டி வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்ஜின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கு. இப்படி க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இன்ஜின் ஃபுல்லாகவே கட்டிட்டோம். இதில் வந்துட்டு ஸ்லீவ் இறக்கியிருக்கோம். ஸ்லீவ் அடித்து இன்ஜினோட பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே புதுசு போட்டிருக்கு. எல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். 5 HP இன்ஜின். ஆக்சுவலாக இது 6.5 கிடையாது, 7.5 கிடையாது. என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், அது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. இன்ஜின் வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்லீவ் வந்துட்டு இறக்கிருக்கு. ஸ்டாண்டர்ட் ஸ்லீவ் தான் போட்டிருக்கு. ஸ்டாண்டர்ட் பிஸ்டன் போட்டிருக்கு. ரிங்ஸு இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஹெட்டு வந்து ஃபுல்லாக வந்து ரீஒர்க் பண்ணியிருக்கோம். ஹெட்டு வந்து பித்தளை ஸ்லீவ் அடிச்சிருக்கு. வால் கைடெல்லாம் பித்தளையில் போட்டிருக்கோம். ரேக்ராம் மாற்றிருக்கு. ரேக்ராம் இது மாற்றிருக்கு. பூஸ்ட் ராடு மாற்றிருக்கோம். தென் வந்து இன்ஜினுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேம் சாஃப்ட் மாற்றிருக்கு. கேம் சாஃப்ட் வாலர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. தென் வந்துட்டு கிராங்க் சாஃப்ட் நல்லா இருந்தாங்காட்டி கிராங்க் சாஃப்ட் அதே போட்டோம். ஆயில் பம்ப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்துட்டு கிராங்க் பேரிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கு இந்த வண்டியில். தென் வந்துட்டு பம்ப் நாசில் வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கு. சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்ஜின் சைடில். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 30% இருந்த இன்ஜின் இது. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா அவங்க ரெடி பண்ணணும்னு சொன்னங்காட்டி ரெடி பண்ணி இந்த வண்டி வந்துட்டு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இது வந்துட்டு ஸ்பீட் ரைடு இப்போதைக்கு பண்ண முடியாது. அதனால் இது நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படிக்கு ஸ்லோ ஸ்பீடு எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி செல்ஃப் வந்து போட்டிருக்காங்க 3 வருஷம் வண்டி எடுக்கும்போது. இப்போ வந்துட்டு வண்டியை ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். வைப்ரேஷன் அந்தளவுக்கு இல்லை. இனிஷியல் பிக்கப்லாம் நல்லா இருக்குங்க.
இன்ஜின் நாய்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. லைட்டாக வால்வ்லேருந்து லைட்டாக சவுண்டு வருது. சீட்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா வால்வு சவுண்டு அரெஸ்ட் ஆகிடும். ஒரு 5000 கிலோமீட்டர் ஒரு 3 சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் நாய்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு கம்ப்ளீட் அரெஸ்ட் ஆகிடும். வெறும் பீட் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். வண்டி எப்படியே ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. 50ல் தான் போயிட்டுருக்கேன். வண்டி 80 வரைக்கும் அசால்ட்டாக போகும். பட் வந்துட்டு நாட் ரெக்கமெண்ட். அவர் ரஞ்சிதன் வந்து அதிகமாக வேகமாக போகாதீங்க அப்படின்ட்டார். ஏன்னா 5 HP தான். ஸ்பீடு போகுமான்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்பீடு வந்து தாராளமாக 80ல் ஈஸியாக போகும். ஓகே 60. லைட்டாக லெஃப்ட் சைடு இருக்குது. ஹாரன் ஒயரிங்லாம் கொடுக்கல. இன்ஜின் மாட்டி கொஞ்சம் நான் ஓடிட்டுருக்கோம். சும்மா எப்படி இருக்கு என்னன்ட்டு. தாராளமாக அந்த வண்டி வந்துட்டு 1,00,000 கிலோமீட்டருக்குலாம் உங்களுக்கு ஒரி பண்ணிக்காமல் கரெக்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணி அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஆயில் சர்வீஸ் பண்ணி பிரேக்ஸு கரெக்டாக செயின்ஸ் பாக்கெட் இது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணாவே இந்த இன்ஜின் வந்துட்டு 1,00,000 கிலோமீட்டருக்கு வந்துட்டு தாராளமாக ஓடும். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கு இந்த இன்ஜினை. கிராங்க்ஸ் அவுட் மட்டும் தான் மாற்றலை. ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஆயில் பம்பு, கேம் சாஃப்ட்டு, கேம் பாலஸு, இன்ஜின் நெட்வொர்க் ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கோம். புஷ்ராடு, ரேக்ராம்ஸ் மாற்றிருக்கு. ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல்லாக ஆயில் சைடில் தான் பண்ணி நீட்டாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கே அருமையாக இருக்குது. வைப்ரேஷன் பாருங்கள் அந்தளவுக்கு இல்லை. உங்களுக்கு மிரர் மாட்டினா இன்னுமே கிளியராக தெரியும். முன்னாடி வண்டி தான் பார்க்குற வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஓட்டி பார்த்துட்டு சாயம் 90 போகுது வண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, நீங்கள் ஓட்டி பார்க்குறது வந்துட்டு அவ்வளோ விரட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு 70 வரைக்குமாவது போகான்னு பார்ப்போம். ஆனால் அடுத்தவங்க வண்டி வைப்ரேஷனே இல்லை. இல்லை 70 தொட்டுருச்சு. அப்போ 80 தொட்டுரும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம எப்போ ஆடியோ ஸ்டோரை விட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இன்ஜின் வந்து நல்லா கண்டிஷனாக இருக்குது. ஓட்டணும் ஒரு 5000 ஓட்டினாலும் இன்னும் வண்டி பிக்கப் வந்து இன்னும் நல்லா போகும். செகண்ட் கீரில் தான் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் கீர் கூட போடலாம்.
ஏற்ற ரேம்ப். இந்த இது வந்து சேல்ஸுக்காக இல்லை, வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் பண்ணிக்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக இருந்தேன். ப்ளஸ் வந்துட்டு மற்ற இதில் என்னென்ன பண்ணணுங்கிறது நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓ, பிக்கப்லாம் நல்லா இருக்குங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, பார்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஹெட் பார்டர்ஸ்லாம் ரொம்ப இறுக்கிலாம் பிடிக்கல. காலைல எதுவும் இல்லைங்க, அப்படியே ஓடுறேன். சஸ்பென்ஷன் எப்படின்னு தெரில, பார்ப்போம். ஓகே, ஓகே கைஸ், போகலாம். சஸ்பென்ஸ் எல்லாம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஹேண்டலிங் சூப்பர். ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒயரிங்லாம் கொஞ்சம் செக் பண்ண மாட்டேங்க. ஆறில் இது அந்தளவுக்கு அடிக்கல. லைட்டிங்கில் எப்படின்னு தெரில, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு 3 சர்வீஸ் ஓடிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வண்டியோட இன்ஜின் வந்துட்டு நல்லா ஸ்மூத் அண்டு பர்ஃபார்மன்ஸு ரிலையபிளாக சேஞ்ச் ஆகிரும். கரெக்டாக சீட்டிங் இருந்துச்சுங்களேன். காற்று வந்து அடிக்குது, அந்தளவுக்கு உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதுன்னு தெரில. ஓகே, ஃபோர்க் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்க்கணும் மாட்டிருக்கு. ஓல்டு ஸ்போர்க்கு ஓல்டு ஃபோர்க் போட்டிருக்காங்க. 1978 பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுது அப்படின்னா. ஒரு 3 சர்வீஸ் ஒரு 10,000 ஓட்டுனதுக்கப்புறம் இன்ஜின் வேலை செஞ்சு ஒரு 10,000 ஓட்டுனதுக்கப்புறம் பார்த்தா ஹீல் டிரைவெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா இன்ஜின் நல்லா சீட்டிங் ஆகிக்கும். அது காலையில் நேரமாக போனீங்க அப்படின்னா கூலிங் கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. வண்டியில் வைப்ரேஷனே இல்லைங்க, சென்ட்ரல் பெட் தான் போட்டிருக்கு. வைப்ரேஷன் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியாது. என்னோடய வண்டி மாதிரி நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. கையிலலாம் வந்துட்டு அந்தளவுக்கு எதுவும் வைப்ரேஷன் வர மாதிரி ஃபீலிங்கே தெரியல இந்த வண்டியில். அந்தளவுக்கு அருமையாக வச்சுருக்காரு ஓனர். கிட்டத்தட்ட இதை பர்ச்சேஸ் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் இதை இன்ஜின் வேலை செய்யணும் அப்படிங்கிறத வந்திருக்கு. இது ஆக்சுவலாக வந்துட்டு கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. வீடியோக்கு இது பார்த்தாருனாலும் கொஞ்சம் ஒரு வண்டி ஓட சொல்லி கொடுத்து ரஞ்சித் என்ன ஓனர் பார்த்தாங்கனாலும் நல்லா இருக்கு வண்டி. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அஞ்சு ஸ்பீக்கரில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸ்லோ ஸ்பீடு எப்படி இருக்குது? ஸ்லோ ஸ்பீடு
ஓகே, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. நல்லா சர்வீஸ் பண்ணதுக்கிட்டாங்க ஒரு 3 டைம். சரி, 3 சர்வீஸ் ஓடிச்சு அப்படின்னா இன்னுமே இன்ஜின் ஸ்மூத் ஆயிரும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா வண்டியோட டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கும். வண்டி வேலை செஞ்சது ஃபுல்லாக வேலை செஞ்சது ரஞ்சித் அண்ணன் தான். ஹாய்ன்ட்ருங்க. ஓகே, சேனல் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். எனக்கு வந்து ஒர்க்கு வந்துட்டு கொஞ்சம் நிறையா ஃபினான்ஸ் செக்டர் அதில் ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க்கு வெவ்வேறு பிரான்ச்சுக்கு மாற்றி விட்டே இருக்காங்க. அதனால் வந்துட்டு சரியாக வீடியோஸ் வந்துட்டு கவர் பண்ண முடியல. ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கு. சேனல் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.